சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாங்க டைரக்டர் நெல்சன் தலைமையில். ஆனால் ஒரு விஷயம் கவனித்தேன், கமலஹாசன் தான் உலகநாயகன் டைட்டில் வேண்டான்ட்டார்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த உலகநாயகன் டைட்டில் போட்டாங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் டைரக்டர் நெல்சனுக்கு பின்னாடி 2 போஸ்டர் இருக்கும். ஒன்று வந்து தி காட் ஃபாதர், இன்னொன்று வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. 2 மூவியுமே ஒரு பெரிய ஒரு லெஜெண்டான ஒரு கிரேட் சினிமாட்டோகிராஃபி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு படம். இதை ரெண்டுமே நீங்கள் ரீமேக் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு எப்பிக்கான ஒரு சூப்பர் மூவி. இது ரெண்டும் எதை குறிக்குதுன்னா, கமலஹாசனும் ரஜினிகாந்தோடைய ஒரு மிகப்பெரிய லீகசி, அதை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் குறிக்குது. கமல்ஹாசன் வந்து இந்த ட்ரெய்லருடைய கடைசியில் ஒரு விஷயம் ஒன்று கேட்பாரு, யார் இந்த படத்தோடைய ஹீரோன்னு. அந்த ஹீரோ யாருன்னா ட்ரெய்லர்லேயே ஒரு ஹிண்ட் இருக்கும். உலகநாயகன் கமலஹாசன் பேருடைய எண்டிங்கில் வந்து ஏஎன் இருக்கும். ஆன்டகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன். ரஜினிகாந்தோடைய பேருடைய எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எச் இருக்கும். அது மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஷேடு கலரில் இருக்கும். ஆன்டகனிஸ்டோடைய முக்கியமான ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய கோலை தடுத்து நிப்பாட்டுறது.